கிறிஸ்துவுக்குள் அன்பாய் கிடைக்கப்பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கும் பிதாவாகிய யாவே என்னும் தேவனால் கிறிஸ்துவின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நாம் பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பானது நரகம். காரிருள், மௌனமான அமைதி. அப்போ இதை பற்றி ஏன் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா, இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு. அப்போது இந்த விஷயத்தை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்போட போகலாம். மற்றவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது சுலபம், ஆனால் அவங்க வலியை உணர்றது சுலபம் இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய முயற்சி தேவை, நேரமும் செலவாகும். நம்ம நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வழியை நல்லா புரிஞ்சிக்கிட்டோம்னா அது நம்ம செய்கிற செயல்களில் தெளிவாக தெரியும். அதான் ரோமர் 12:10 பாசத்தை காட்டுற சுலபமான வழி காது கொடுத்து கேட்கிறது, அவங்க மேலே அக்கறை காட்டுறது. இவங்க எப்பவுமே இப்படித்தான்னு முடிவு கட்ட மாட்டோம். அனுதாபம் இருந்தா அன்பை நம்ம எப்போதுமே காட்டுவோம். அதனால இந்த அன்பை உணர்த்தக்கூடிய கடவுள், ஆனால் நரகம் என்ற ஒரு வார்த்தை பைபிள்ல தென்படுறதுனால நரகம் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுதானா அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்க போறோம். இன்றைய பாடத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் மிக முக்கியமான சத்தியம் நரகம் பற்றியது. நரகம் என்ற ஒரு இடம் இருக்கிறதா, இல்லையா? அது எப்படி இருக்கும்? அங்கு யார் இருப்பார்கள் என்று ஆராய்வதற்கு முன் நரகத்தை பற்றி உலக மக்களின் பொதுவான கருத்து என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். நரகம் என்பது பூமிக்கு மிக ஆழத்தில் இருக்கும் இடம். அங்கே எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். பாவம் செய்தவர்கள் மரணத்திற்கு பின் நரகத்தில் தள்ளப்பட்டு எப்பொழுதும் அனலில் தவித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் வேதனையுடன் அலறிக் கொண்டிருப்பார்கள். அங்கே காவலுக்கு ராட்சசர்கள் இருப்பார்கள் என்பது போன்ற நம்பிக்கைகளை கொண்டிருக்கின்றனர். கிறிஸ்துவர்களும் இதே போன்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். இப்போது நமக்கு எழும் சில கேள்விகளை பார்க்கலாம். நரகம் பற்றி இந்த நம்பிக்கைகளை நாம் பகுத்தறிவுடன் அணுகலாம். ஏனெனில் யூதா 1:22 வசனம், நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து, பார்த்தீங்களா? அப்போ என்கிறது, அதாவது நம்ம பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்தாக்கா எதையுமே கண்மூடித்தனமா நம்ப மாட்டோம். ஸோ ஆராய்ந்து தெளிவா முடிவுகளை எடுக்க எப்போதுமே நம்ம பிரயாசப்படுவோம், இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முக்கியமான விஷயம், நம்முடைய பிள்ளைகள் நாம் பலமுறை கண்டித்தும் கேளாமல் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அதிகமான தண்டனை என்னவா இருக்கும்? நெருப்பில் வீசிவிடுவோமா, அல்லது அவர்களை அணுவணுவாக சித்திரவதை செய்வோமா? ஒரு காலம் நாம் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம். அவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள நம்முடைய அன்பும் இரக்கமும் உள்ள மனம் இடம் கொடுக்காது. மனிதர்களாகிய நாமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய துணியாத போது நம்முடைய தேவன் இவ்வாறு செய்வார் என்று நாம் எப்படி முடிவுக்கு வரலாம்? அப்படியானால் நாம் அன்பில் அவரை காட்டிலும் உயர்ந்தவர்களா? அப்படி இல்லை எனில் தாம் உருவாக்கின தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி இப்படி தண்டிக்க கூடும் என்பதை நாம் யோசிக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். வேத வசனங்கள்ல இருக்கிற வசனத்துல 5, 6, 7, 4 வார்த்தைகள் வரும். அந்த வசனத்தில் உள்ள முக்கிய வார்த்தைகளுக்கு விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா முழு வார்த்தைகளுக்கும் விஷயங்கள் வேறு விதமா போகும். முக்கிய வார்த்தைகளுக்கு தான் விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து உண்மையான சத்தியங்களை நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுக்கு அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது, கவனம் தேவைப்படுகிறது. ஆனா இந்த கவன சிதறல் இல்லாம இந்த முயற்சியை நீங்க பயனடையணும்னாக்கா நீங்களும்
நன்றாக கவனிக்கணும்ன்றத நான் தயவா உங்களிடம் கேட்டுக்கிறேன். தயவு செய்து கவனிக்கவும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரா? அல்லது சதா காலமும் ஒருவரை வாதித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு என்ன பலன்? அவருடைய திட்டத்திற்கு இந்த தண்டனை எவ்விதம் உதவி புரியும்? அவருடைய திட்டம் மல்கியா 2:15 தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்போ கடவுளுடைய திட்டத்துல மனிதர்கள் அழியவோ தண்டனைக்குரியவர்களா ஆவறதுக்கு பதிலா அவருடைய நோக்கமே தேவ பக்தியை சந்ததியை பெறுவதற்கு தான் இந்த மனிதர்களே அவர் படைச்சாரு. அப்போ மேலும் அவர் தண்டிக்கிறதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காகவே தம்முடைய குமாரனை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு என்பதன் பொருள் இரட்சகர். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கவே இயேசு கிறிஸ்து வந்துள்ளார். ஏனெனில் நரகம் எதற்காக? அப்போ சங்கீதம் 103:8-11 வசனங்கள் தேவனின் அன்பை சுட்டி காட்டுகின்றன. மேலும் யோனாவிடம் நினைவே பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். யோனா 4:11 மாநகரமாகிய நினைவிற்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனா? இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ யோனா ஒரு விஷயம் செய்கிறாரு. அது உன்னுடைய நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனால் அதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் அதனுடைய ஆழங்கள், அகலம், நீளம், உயரம் போன்ற விஷயங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தை அதை படிக்கலாம். ஸோ யோனா மூலமா மாநகரமாகிய நினைவை அழிக்கிறதுக்கு அவர் போய் செய்தியை சொன்ன உடனே ஜனங்க மனம் மாறிட்டாங்க. அப்போ மனம் மாறின உங்களுக்கு அந்த தண்டனையே கிடையாதுனாக்கா, ஆனா தப்பு செஞ்சவங்களை நரகத்துல போட்டு வதிக்கிறது கடவுளுடைய திட்டமா இருக்குமா என்றத மனசுல வச்சு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போலாம். மேலும் நம்முடைய சமூகத்தில் குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காக சட்டங்கள் இயற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் குற்றங்கள் குறைவதே இல்லை. மேலும் ஒருவரை தண்டிப்பதன் மூலம் அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு குறைவு. நல்லா கவனிச்சிங்களா? சட்டங்கள் ரொம்ப கவனமா தீட்டப்பட்டிருக்கு. ஒருவரை தண்டிப்பதன் மூலம் அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு குறைவு. இதை கவனத்துல வச்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் காலத்தில் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதில்லை. மாறாக நல்லொழுக்கங்கள் போதிக்கப்படுகின்றன. அவர்கள் தவறை உணர்ந்து திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவ்வாறு திருந்தியவர்கள் தண்டனை காலத்திற்கு முன்பே விடுதலை செய்யப்படுவார்கள். இவ்வுலகில் மனித சட்டங்கள் ஏற்றப்படும் பொழுது மனிதாபிமானத்துடனும் எவ்விதத்திலும் கொடூரமாக இருந்து விடாதபடி கவனத்துடன் ஏற்றப்பட்டுள்ளன. அப்போ மனிதர்களுடைய சட்டங்களே ஒரு கொடூரமா இருந்து விடக்கூடாது. ஸோ குற்றங்களை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த தண்டனை அப்படின்ற போது அவங்களே இவ்வளவு திட்டங்களை கொடூரமா இருக்கக்கூடாது என்றதுல கவனமா இருக்கும் போது, அப்போ மனிதாபிமானத்துடன் இருக்கும் போது தேவன் எப்படி கொடூரமுள்ளவராய் இருப்பார்? அது மட்டுமல்லாமல் தண்டனையின் மூலம் குற்றத்தை குறைக்கலாம் என்ற முறை தோல்வி அடைந்த முறையே. தண்டனைக்கு பயந்து குற்றங்கள் குறைவதில்லை. இன்னைக்கு நாம நடைமுறையா பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளோ தண்டனைகள் அமுல்படுத்தப்பட்ட போதும் குற்றங்கள் குறைந்த பாடு இல்லை. அப்படியானால் குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கும் இந்த தோல்வி அடைந்த முறையை தேவன் தேர்ந்தெடுப்பாரா? இந்த கேள்வியோடு மேற்கொண்ட இந்த காரியங்களை எல்லாம் நாம் அலசி ஆராயும் பொழுது நம்முடைய தேவன் நித்திய காலமும் தேவனே வேதனை அனுபவிக்கும் கொடூரமான தண்டனை கொடுக்கும் கல்மனம் படைத்தவர் அல்ல என்ற ஒரு தீர்மானமான முடிவிற்கு வரலாம். அப்படியானால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள நரகம் எதை குறிக்கிறது? அதன் உண்மையான பொருள் என்ன என்பதனை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் 65 முறை நரகத்தை பற்றி குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் 62 முறை பாதாளம் என்றும் 3 முறை நரகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நரகம் என்ற சொல்லுக்கு டு கவர் ஆர் டு
கன்சில் என்று பொருள். நம்முடைய வேதகமத்தில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் பலமுறை பலரால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழில் ஒரே ஒரு முறை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளுக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளன. நரகம் என்ற இந்த பதத்தின் மூலம் என்ன உண்மையான பொருள் என்ன என்று பார்க்கும்போது, நரகம் என்பதன் எபிரேய பதம் பழைய ஏற்பாடு ஷியல், ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் நம்பர் 7585, பேஜ் நம்பர் 111. கிரேக்க பதம் புதிய ஏற்பாடு ஹிடஸ், தர்த்தரு, கெஹென்னா. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த பதங்களே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. பல இடங்களில் பின்குறிப்பிலும் இந்த மூலப்பதங்களே பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போ இந்த கன்கார்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. இந்த யங் கன்கார்டன்ஸ், ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் மூலமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான ஹீப்ரு கிரேக்கினுடைய நேரடியான அந்த காலகட்டத்தில் பொருத்தப்பட்ட சரியான அர்த்தமுடைய பொருள் எத்தனை வகை உள்ளது, அர்த்தங்கள் உள்ளது, அது சரியான பொருத்தக்கூடிய சூழல் எப்படிப்பட்டது என்பதை அந்தந்த நம்பரை அழுத்தும் போது, அந்தந்த நம்பரை தேடி கண்டுபிடிச்சு அதை பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய உச்சரிப்புகள் மற்றும் அது சரியான உச்சரிப்பில் கொடுக்கக்கூடிய சரியான விளக்கங்கள் 4-5 வகையில் தென்படும். அவற்றில் சரியாக பொருத்தக்கூடிய மொழிக்கு பொருத்தமாக எடுத்து பயன்படுத்துவதற்காகவே கன்கார்டன்ஸ் என்பதை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை நான் ஒரு பாடத்தில் உங்களுக்கு விளக்கி இருக்கேன். அப்போ இந்த கன்கார்டன்ஸ் என்றது கிட்டத்தட்ட வாங்க போனீங்கன்னா இது 10,000 ரூபாய் வரைக்கும். ஸோ வேதத்தை படிக்கணும்னாக்கா சில செலவினங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்து அப்போதான் உண்மைகளை எதுக்கும் செலவு பண்ணுறோம். நம்மளுக்கு உயிர் தரக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் கவனத்தில் எடுத்து படித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு அதை குறித்து நம்ம பேசுகிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பாக இருக்குது. அப்போ அப்போஸ்தலர் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். இப்போ இலவசமாக நம்ம அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஸோ நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம், சரியான ஆய்வு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் 2:27 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்ற வார்த்தைக்கு ஹிடஸ் கிரேக்கில் சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் ஷியல். ஹீப்ருவில் அப்போஸ்தலர் 2:31 கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் இல்லை ஹிடஸ். வெளிப்படுத்துதல் 1:18 மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய ஹிடஸ். மத்தேயு 11:23 கப்பர்நகூமே நீ பாதாளம் பரியந்தும் தாழ்த்தப்படுவாய் ஹிடஸ். வெளிப்படுத்துதல் 20:13-14 மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்பித்தன ஹிடஸ் தர்த்தரு. ஒரே ஒரு முறை மட்டுமே 2 பேதுரு 2:4 நரகத்தில் தள்ளி. த நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் NIV என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தின் குறிப்பில் ஃபுட்நோட்டில் தர்த்தரு என்று சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 9:17 நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆங்கில வேதகமத்தில் கிரேவ் என்று மொழிபெயர்க்கப்பட்டு பின்குறிப்பில் ஃபுட்நோட்டில் ஷியல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட சில உதாரணங்களின் மூலம் நாம் நம்முடைய தமிழ் வேதகமத்தில் எவ்வாறு மொழிபெயர்ப்பு மாற்றப்பட்டுள்ளது என அறிந்து கொண்டோம். மேலும் ஆதியாகமம் 37:35 நான் பாதாளத்தில் இறங்குவேன் ஷியல். சங்கீதம் 9:17 தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே ஷியல் என வர வேண்டும். இந்த வசனங்களை நாம் கூர்ந்து பார்க்கும்போது
ஷியல் என்ற வார்த்தையே மூலப்பிரதிகளிலும் ஆங்கிலத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் அந்த ஷியல் என்ற வார்த்தை ஒரு இடத்தில் பாதாளம் என்றும் மற்றொரு இடத்தில் நரகம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது நல்லவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது பாதாளம் என்றும், தீயவர்களை குறிப்பிடும் போது நரகம் என்றும் தாங்களாவே புரிந்து கொண்டு மொழிபெயர்த்துள்ளார்கள் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் சொன்ன ஓர் உவமையை கவனிக்கலாம். அதில் அவர் நரகத்தை பற்றி பேசியுள்ளார். மார்க்கு 9:42 48 வசனங்களில் வாசித்தறியவும். அதில் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே, மத்தேயு 18:8-9 நித்திய அக்கினியிலே, எரிநரகத்தில் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் உண்மையான அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இந்த உவமையில சொல்லப்பட்டுள்ள மத்தியில மலை பிரசங்கத்தை கூட இதை பொருள்படுத்தி பேசியிருப்பாரு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண்கள்ல நரகத்துல தள்ளப்படுறதை பார்க்கிலும் ஒருத்தை கண்கள்ல நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். அதே மாதிரி கைகளுக்கும் அதே தான் சொல்லியிருப்பாரு, கால்களுக்கும் அதே தான் சொல்லியிருப்பாரு. அதை தரித்து போடு. அப்படி என்றால் என்ன? எப்படி ஒரு உறுப்பை வெட்டி போட முடியும்? ஒரு உடம்புல ஒரு உறுப்பு வெட்டப்பட்டதுனாக்கா, அதாவது அது பிடுங்கப்படுகிறதுனாக்கா, அதனுடைய வலியும் வேதனையும் செத்து போயிடலாம். அப்படி இருக்கும்போது நம் மனசு அனுமதிக்காத இந்த நேரடியான சொற்பதம் எதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக அதை பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் தேட கிடைக்காத அருமையான விளக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் போது அதை கவனத்தில் கொண்டு படித்து கடந்து சென்று விடாமல் அதை குறிப்பெடுத்து அதை மற்றவர்களும் பயன்படுத்தி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த குறிப்புகள்லாம் எழுதப்பட்டு உங்களுக்கு இந்த ஆடியோ மூலமாக பயன்பெற வேண்டும் என்ற இந்த முயற்சியை கடவுள் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் பயன்பட வேண்டும் என்பதை நான் ஜெபத்துடன் இந்த விளக்கங்களை, சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதன் மூலமாக இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்கிறேன். உபாகமம் 18:9-10-11 தன் மகனையாவது மகளையாவது தீக்காட பண்ணுகிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். தீக்காட பண்ணுகிறவன் என்றால் என்ன? தீக்காட பண்ணுகிறவன் அப்படின்னு என்றால் அதாவது உயிரோடு அதாவது நரபலி சொல்றாங்க இல்லையா? நரபலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெருப்புல போடுறது, கத்தியில வெட்டுறது, அதை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 32:35 தங்கள் குமாரரையும் தீக்காட பண்ணும்படி இன்னும் உடைய குமாரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவையும் பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றவும் இல்லை என சர்வ வல்லவர் சொல்கிறார். அப்போ சர்வ வல்லம் படைத்த கடவுளேக்கே அந்த மனசுல தோன்றப்படல அப்படின்னா இந்த பொய்யான கோட்பாடு, அந்த கொடூரமான சிந்தனை எப்படி வந்தது என்பதை நாம் ஆராய வேண்டும். எரேமியா 7:31 அக்னியில் தகனிப்பதற்காக நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதிலே தோன்றவும் இல்லை. அப்போ இன்றைக்கு கூட நம்ம டிவியில கூட பார்த்தீங்கன்னாக்கா சில நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு பெண்ணை ஒரு ஆணையை அந்த நரபலி இட்டு, அதாவது அவங்களை வெட்டி நெருப்புல போட்டாக்கா ஏதோ பெரிய பலன் கிடைக்கும், பெரிய சக்தி கிடைக்கும். இந்த ஒரு மூட நம்பிக்கையில நிறைய பேர் கைது செய்யப்பட்டு நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த பழக்கம் எல்லாமே இங்கிருந்து தான் வந்தது. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள்ல இல்ல, பாகாலை வழிபட்ட அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த பொய் மதத்திலிருந்து வந்தது. அப்போ அதை தான் அவர் கண்டிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்க கிட்ட உள்ளவங்க கிட்ட நீங்க போய் பழகாதீங்க
அவங்களுக்கிட்ட நீங்க பழக்கம் வச்சு நீங்க அந்த பழக்கத்தை கத்துக்காதீங்க. உண்மையான கடவுளை விட்டு வழி விலகாதீங்க. அவங்களுக்கு பெண் கொடுக்காதீங்க, பெண் கொள்ளாதீங்க. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியும் அவங்க மீறி நடந்தாங்க. சரி, நமக்குரிய பாடம் என்னன்னா, நம்முடைய தேவன் மனிதர்கள் தீக்காட பண்ணுவதை, அதாவது அருவருப்பா, அதாவது என்னன்னாக்கா பலியிடுவதையும், அதாவது ஒரு மனிதனையோ பலியிடுவதை அருவருப்பாக கருதுகிறார். அப்படி இருக்கும்போது தாம் படைத்த மனிதனை அவர் எப்படி நெருப்பிலே போடுவார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த எரிநரகம் என்ற கோட்பாடு ஓரளவுக்கு நம்ம நம்ப முடியாததா இருந்தாலும் அதனுடைய தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதுல வந்து நிறைய நமக்குரிய பாடங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ஓரளவுக்கு நம்பலைன்னா கூட இது ஏன் தெளிவா புரிஞ்சுக்கணும்னாக்கா நமக்குரிய பாடத்தை கடவுள் ரொம்ப ஆழமா இதுல வச்சிருக்காரு. அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. மத்தேயு 18:8-9 சொல்லப்பட்டுள்ள கை, கால், கண் ஆகியவை அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இதை தான் இப்போ வந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ கண்ணை பிடுங்கிறது, கையை வெட்டி போடுறது, காலை தரித்து போடுறது அப்படின்னா என்ன அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ தேவையானவங்க குறிப்பெடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. கண், நம் கண் காண்பவைகள். கால், நம்முடைய பாதைகள் சரியானதாக இருக்க. கை, நம்முடைய செயல்கள். அப்போ கண் நம் காண்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அந்த காண்கிற விஷயங்கள்ல பொறாமையோ, மேட்டிமையோ, கோபமோ, காம குரோதமோ இது மாதிரியான விஷயங்கள் கண்கள்ல இருந்து நமக்கு போகிறதா, பாலியல் உணர்வுகள் தூண்டப்படுகிறதா என்பதுல நம்ம கவனமா இருக்கணும். கால், நாம நடந்து போற பாதையில், அதாவது நம்ம எப்படிப்பட்ட ஒரு நடத்தை உள்ளவர்களா இருக்கிறோம். நடக்கிறதுனாக்கா நடத்தை, அதாவது நம்ம நடந்துக்கிற நல்லொழுக்கங்கள் அது எப்படி இருக்கு. கை என்றது நம்ம செய்யற செயல், திருடாம இருக்கிறது மற்றும் நல்ல காரியங்களை செய்யறது மற்றும் யோகியமா செயல்படுறது, இதெல்லாம் குறிக்கக்கூடியதா இருக்கு. நேர்மையை அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆகியவற்றை இருந்தாலும் இவைகள் நம்முடைய சத்திய வாழ்க்கைக்கு இடரலாய் இருக்கும் போது, அதாவது எவைகள்னாக்கா இந்த கண், கால், கை சத்திய வாழ்க்கைக்கு இடரலாய் இருக்கும் போது நாம் இடரலாய் இருக்கும் காரியங்கள் இருந்து விலக வேண்டும். அதாவது அந்த அந்த உறுப்பு செயல்படக்கூடிய அந்த அந்த திறனை வேற பக்கமா திசை திருப்பணும். இப்போ கண்கள் ஒரு உறுப்பு தானே, அது செயல்படக்கூடிய திறனை விளக்க வேண்டும் இல்லையா. அது போல எரிந்து போடுவது, அதாவது எரிந்து போடுவது அப்படின்னா அது அந்த இடத்தை விட்டு, அதாவது தூரமா போயிடுறது. அதாவது அந்த தூரமா போயிட்டோம்னாக்கா நம்ம மறந்துடுவோம்ல. ரொம்ப தூரம் போயிட்டோம்னாக்கா ஒரு இடத்த பார்த்ததை நம்ம நினைவுக்கு இல்லாம மறந்து போயிடும் இல்லையா. அது மாதிரி எரிந்து போடுவது. தரித்து போடுவதுனாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாம்சத்தை தேவையில்லாத பகுதிகளை, அதாவது வெட்டி எடுத்து அதை குப்பையில போட்டுடுறாங்க இல்லையா. அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தரித்து போடுவது என்பது தீமையான காரியங்களை விட்டு விலகுவது என்றால் அங்கே இருக்காம அந்த இடத்தை விட்டு போயிடுறது. கோபம் வரும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, அமைதியா இருக்கிறதும் ஒரு மனுஷன், ஆனா அதையே வந்து கதவு முன்னா ஓரளவுக்கு நல்ல மனுஷன், ஆனா அவன் சட்டையை மாட்டிட்டு வெளியில கிளம்பி போயிட்டானா மாமனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து நிறைய காரியங்கள் இதில் அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்போ தீமையான காரியங்கள் காணாமலும் அவைகளை செய்யாமலும் அந்த பாதையில் நடக்காமலும் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்மை அறிவுறுத்துகிறார். எரேமியா 32:35-42 கூறப்பட்டுள்ள இன்னும் பள்ளத்தாக்கு எங்கே உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. இன்னைக்கு அது கண்கூடா நம்ம இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவா கூறும். அதனால தயவாக நான் வாசிக்கும் போது அதை கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துறேன்.
எரேமியா 32:35 அவர்கள் மோலாக்குக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்காட பண்ணும்படி இன்னுமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவையும் பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டுமென்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும் இந்த தேசம் என்று நீங்கள் சொல்கிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய யாவே சொல்கிறது என்னவென்றால், இதோ என் சீனத்தினாலும் என் கோபத்தினாலும் என் மகா உக்கிரகத்தினாலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வர இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். கவனிச்சிங்களா? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்குள் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தை ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும் படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய யாவே சொல்கிறார். பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் என்ற போடப்பட்டுள்ள இந்த தமிழ் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹீப்ரூல வந்து யாவேன்னு போட்டிருக்கும். இப்போ 4 எழுத்து. அதனாலதான் அது வந்து கர்த்தராகிய யாவேன்னு நான் படிச்சேன். ஓகேங்களா? இப்போ இதுல சொல்லப்பட்டுள்ள இன்னும் பள்ளத்தாக்கு எங்கே உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். எருசலேமில் 12 வாசல்கள் இருந்தன. அதில் உள்ள குப்பை மேடு வாசலில் நான் இந்த இன்னும் பள்ளத்தாக்கு உள்ளது. அங்கு எருசலேமில் உள்ள எல்லா குப்பைகளும் மேலும் தவறுகள் செய்து சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளும் அந்த குப்பை மேட்டு வாசல் வழியாக இன்னும் பள்ளத்தாக்கில் போடுவார்கள். அந்த பள்ளத்தாக்கில் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பு தொடர்ந்து எரிவதற்கு கந்தகம் பயன்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்த இன்னும் என்பதன் கிரேக்க வார்த்தை கெஹென்னா. இந்த கெஹென்னா குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியுள்ளார். மேலும் இந்த உவமையில் உள்ள மார்க்கு 9:44, 46, 48 ஆகிய வசனங்களில் மூல பிரதிகளில் இல்லை. அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, புழுவும் எரியும் நெருப்பும் அதாவது அணைவதில்லை, அவிவதில்லைன்னு போட்டிருக்கோம். அப்போ புழு வந்து நெருப்புல விழுந்தாக்கா எப்படி வந்து அது வந்து அழியாம உயிரோடு இருக்க முடியும்? அது பிசுக்குன்னு அது அந்த நெருப்பு அனல் பட்ட உடனே சுருங்கி காணாம போயிடும் இல்லைங்களா? ஆனா அதனாலதான் அந்த புழு கூட சாகாத பட்சத்துல அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த அது மாதிரி மனிதர்கள் அந்த நெருப்புல போடப்படும்ன்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கப்பட்ட வசனம் ஆகிய வசனங்கள் மூல பிரதிகளில் இல்லை. அவைகள் சேர்க்கப்பட்ட வசனங்கள். ஆங்கில வேதாகமத்தின் அந்த வசனத்தின் பின் குறிப்பில் மூல பிரதிகளில் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனாலதான் நம்ம எப்பவுமே பைபிளை படிக்கும்போது சில வசனங்கள் நமக்கு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கலனாக்கா, சரியான புரிதல் கொடுக்கலனாக்கா, உடனடியா நம்ம ஆங்கிலத்தில் உள்ள 4-5
வகையான மொழிபெயர்ப்புகள் உள்ள இப்போதான் நமக்கு நெட் வசதி வந்துடுச்சு. அதனால அந்த பைபிள்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எதுல சரியான வார்த்தைகள் உள்ளது, அந்த வார்த்தைகள்ல தெளிவு இல்லைனாக்கா கண்கார்டன்ஸ்ல போய் அந்த கண்கார்டன்ஸ்ல இருக்கிற தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி குறிப்பெடுத்து அந்த சரியான ஹீப்ருடைய அர்த்தம், நேரடியான அர்த்தத்தினுடைய விளக்கம் என்ன பொருத்தமா இருக்கு அப்படின்றத நாம ஆராய்ந்து அந்த விஷயங்களை புரிதல் கொள்ளணும். இப்படிதான் பைபிளை ஒரு புதை பொருளா ஆய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து நம்ம படிக்கும்போது சத்தியம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த முயற்சி சிலரால் எல்லாராலையும் அந்த மாதிரி செய்ய முடியாத பட்சத்திலையும் நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள், நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். எனவே நரகம் என்பது பதத்தின் கீழ் உள்ள ஆழம். மரித்தவர்கள் இந்த ஆழத்திலே புதைக்கப்படுகிறார்கள். அங்கு அவர்களின் நிலை என்ன? யோபு 17:13 பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும். நரகம் என்பது எரிந்து கொண்டிருக்கும் ஒரு இடம். அப்போ பாதாளம் வீடாயிருக்கும் அப்படின்றது, நரகம் என்பது எரிந்து கொண்டிருக்கும் ஒரு இடம். அங்கு நெருப்பு வெளிச்சம் மங்காமல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பாதாளம், நரகம் ஒரு இருள் உள்ள இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருள் உள்ள இடத்துல வெளிச்சம், அதாவது அந்த நெருப்பு இருந்தாக்கா வெளிச்சம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் சூழ்ந்திருக்கும்? அப்போ பாத்தீங்கன்னாக்கா நெருப்பை இது சேர்க்கப்பட்டது. இது பின்னாடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனா ஹீப்ரு வேர்ட்லயும் கிரேக்க வேர்ட்லயும் இதுக்கு சரியான அந்த நேரடியான அர்த்தத்தை இது தரல. அப்போ இது சேர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம புரிதல் கொள்ள வேண்டும். பிரசங்கி 9:3-5 மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். சங்கீதம் 31:7 துர்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாய் இருக்கட்டும். சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அதாவது மரித்தவர்களும் மௌனமா இருக்கிறவங்களும் கர்த்தரை எப்படி துதிக்க முடியாதோ அதே மாதிரி தான் மரித்தவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நாம் அந்த வேதத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். நரகத்தின் பாதாளத்தின் அவியாத அக்னி, சித்திரவதைப்படுத்துதல், ஜனங்களின் கூக்குரல் போன்ற மனிதனின் கற்பனை போல் இல்லாமல் மாறாக அது ஒரு இருளுள்ள குழியாகவும் மரித்தவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் எந்த செய்கையும் செய்ய இயலாத நிலையில் இருப்பார்கள். மேலும் அங்கு சத்தமிராத மௌனம் இருப்பதாக வேதம் சொல்கிறது. அப்போ நெருப்பினுடைய அந்த வாதை அதனுடைய தாக்கம், அதனுடைய அனல், அதனுடைய வேதனைன்றது சகிக்கவே முடியாத பட்சத்துல அதனுடைய வலி தாங்க முடியாம, அதனுடைய வேதனை தாங்க கத்தலும் கூச்சலுமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் அந்த இருள் சூழ்ந்த ஒரு ஒன்றும் அறியாத நிலையில தான் மரித்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நரகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா கடவுளுடைய திட்டத்துல அவங்க எல்லாம் உயிர் தெரிந்து வரப்போறாங்கன்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அதை பத்தி நம்ம கூடுதலா இப்போ நம்ம இந்த பாடத்தை சுருக்கமா முடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டில் ஆங்கில மொழி பெயர்ப்பில் நரகம் என்ற வார்த்தை 65 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 31 முறை நரகம், 3 முறை குழி, 31 முறை பாதாளம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நாம் பார்த்தபடி சியோல் என்கின்ற எபிர வார்த்தையே ஆகும். அப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த எரிநரகம் என்றது ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் கோவப்படாமல் இருப்பதோடு அன்பு எரிச்சல் அடையாது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும், பொறுத்து கொள்ளும், சகித்து கொள்ளும் அப்படின்ட்டு நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அன்பான கடவுள் எப்போதுமே அன்பு எரிச்சல் அடையாது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும், பொறுத்து கொள்ளும், சகித்து கொள்ளும் அப்படின்ற அந்த அன்பை நாம பின்பற்றணும்னு கடவுள் ஆலோசனை கொடுக்கும் போது நிச்சயமா அவர் நரகம் என்றத ஒண்ணு, அது நிச்சயமா ஒரு அன்பற்ற, யோசிக்க முடிய அவருடைய மனசிலே இல்லைன்னும் போது இது
கோட்பாடுகளா சேர்க்கப்பட்டது என்பதை நம்ம மனசுல கொண்டு இப்போ இந்த பாடத்தை சுருக்கமா முடிக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தோடு, கோடைக்கானல் ஏன் செல்கிறாங்க? ஏனென்றால் அங்கு இருக்கும் மலை குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அதனால் அங்கு எல்லோரும் செல்கிறார்கள். அதுபோல நாமும் அமைதியாக குளிர்ச்சியாக பேசினால் நம்மிடமும் எல்லோரும் விரும்பி வருவார்கள். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். ஏன்னா அவருக்கு மூடே அப்செட் ஆகாதுங்க. அவருடைய மூட அப்செட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவரை சோதிக்கணும்னு சொல்லிட்டு, எத்தனையோ விதங்கள்ல அவரை பரீட்சை பார்த்திருப்பாங்க. ஒருத்தனுக்கு 7 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்க. அந்த 7 பேரையும் சட்டத்தின்படி பார்த்தாக்கா, திருச்சட்டத்தின்படி பார்த்தாக்கா, சந்ததி உண்டாக்க, சந்ததி இல்லாம செத்தாக்கா, எல்லாரும் திருமணம் உயிர் தெழுந்து வரும்போது யாருக்கு அவங்க மனைவியா இருப்பா? அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டென்ஷனை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்து அப்போ ராஜாவுக்கு வழி செலுத்தினானாக்கா, அப்போ கடவுளுக்கு விரோதமா இப்படி நிறைய விஷயங்கள்ல அவரை சிக்க வைக்கும் போது, மூட அப்செட் ஆக்கும் போது கூட, அவர் எப்பொழுதோ அப்செட்டே ஆகாமல் என்ன ஏன் எல்லார்கிட்டையும் குளிர்ச்சியா பேசினார். ஸோ அதனாலதான் இன்னி வரைக்கும் நாம இயேசு கிறிஸ்துனாலே ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு அருமையான நம் ஆண்டவராய் இருக்கிறார் என்றத தேவனுடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்னொன்னு இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வேத வசனங்களையும் உங்கள் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளவும். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே கிறிஸ்து மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.